அன்பார்ந்த தமிழ் சொந்தங்கள், தமிழர் நீதி கட்சி உறவுகளுக்கும் எனது இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை நேரத்தில் தமிழர் நீதி கட்சி சார்பாக அந்த தென்காசி மாவட்டம் அருகே உள்ள கடையநல்லூர் பகுதியில் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் மண்டல செயலாளருக்கும் இங்குள்ள பொறுப்பாளர்கள், மாவட்ட பொருளாளர், மாவட்ட தலைவர் கணேசன், ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நெல்லை மாவட்டம் தமிழர் நீதி கட்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் திருமுனை கூட்டம். இந்த தமிழர் நீதி கட்சி சார்பாக நடக்கூடிய திருமுனை கூட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் காவிரி நதிநீர் மீட்பு, உரிமை காப்போம், கச்சத்தீவு மீட்பு திருமுனை கூட்டம். அதான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்க கூட்டத்தின் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கருத்து. எங்கள் கட்சி சார்பாக தொடர்ந்து தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நடக்கணும். அப்புறம் சங்கரமோயில், கரிவெள்ளநல்லூர், தூத்துக்குடி, தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் சிறப்பாக நடைபெற்று அனைத்து மாவட்டத்திலையும் தலைவர்கள் எங்கள் தலைவர் சுபா இளவரசன் அவர்கள் ஆணைக்கிணங்க எல்லா மாவட்டத்திலையும் சிறப்பாக நடைபெற்று சிறப்பாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த திருமுறை கூட்டம்னா, நீண்ட நாட்களாக நம்ம நாட்டில் இருக்கின்ற அந்த உரிமையை பறிகொடுக்க இருந்த ஆட்சியாளர்களும் அரசும் அதை கைவிட்டுட்டாங்க. அதுதான் அந்த கச்சத்தீவு பிரச்சனை இலங்கைக்கும் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. அது இலங்கை மீனவர்களுக்கான நீண்ட நாள் போராட்டம் சொல்லலாம். அந்த நீண்ட நாள் போராட்டங்கள் தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையே பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்குது. ஏன்னா நிம்மதியாக கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்க முடியல. மீன் பிடிச்சி அவங்களால அந்த வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே அந்த மீனவர் நலன் சார்ந்து தான் இருக்குது. அதனால் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான அரசு ஆட்சியாளர்கள் முன் வரல. அதை பற்றி பேசக்கூடியவர்கள் உண்மையான கருத்தை, உண்மையான மக்களை திரட்டி போராட்டங்களை முன்னெடுக்காம விட்டுட்டாங்க. அது அப்படிதான் இப்பவும் அது தொடர்ந்து பேசப்பட்டு வருது. ஏன்னா வரக்கூடிய அரசு ஆட்சியாளர்கள்லாம் வராங்க, சும்மா பேசுகிறாங்க, ஏதோ கண் துடைப்புக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. அது எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் வர மட்டும்தான் அவங்களுடைய காதுக்கும் கண்ணுக்கும் தெரியுது. அது மட்டும் நேரத்தில் அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய லெவலில் மக்களை அணிதிரட்டி, மக்களை அரசியல் படுத்தி தானா எந்த ஒரு புரட்சியும் வெல்லாது. கண்டிப்பாக மக்களை அரசியல் படுத்தி அணி திரட்டினால் மட்டுமே அந்த புரட்சி வெல்ல முடியும். அதுக்கான சின்ன ஒரு உதாரணம் தான் அந்த திருமுனை கூட்டம். தமிழர் நீதி கட்சி எடுத்து மக்களுக்கான இழந்த உரிமைகள் ஏன் இழந்தோம், இந்த உரிமைகள்லாம் ஏன் நம்ம பறிக்கப்பட்டது, ஏன் நம்ம கைவிட்டு போச்சு, அதனால மக்கள்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்லக்கூடியது தமிழர் நீதி கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு தோழர்களின் கடமையாகும். அதைத்தான் எங்கள் தலைவர் மக்கள் போராட்டத்தின் மறு உருவம் செந்தமிழ் போராளி தோழர் சுபா இளவரசன் அவர்களின் ஆணைக்கிணங்க மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் எடுத்திருக்காப்புல. திருச்சி, அரியலூர், அங்கே வடக்குள்ள மாவட்டத்துக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் புரட்சினாலே தோழர் தமிழரசன், பிரபாகரன், புலவர் கலியபெருமாள் வழியில் அடுத்து எங்கள் தலைவர் சுபா இளவரசன் சொல்லி அதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். சும்மா வாய்ஸ் அவரால் பேசக்கூடிய, சும்மா பிறப்புக்காக பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் மாதிரி கிடையாது. மக்களுக்காக உண்மையான போராட்ட களத்திலும் உண்மையான அநீதிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் அஞ்சாமல் இதுவரைக்கும் தொடர்ந்து பல வழக்குகளை சுமந்து மக்களுக்காக இப்பவும் தன் உயிரையும் பயணம் வைத்து போராட்ட களத்தில் மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்கும் விவசாய மக்களுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து இருக்க ஒரே தலைவர் எடுத்துக்கிட்டா எங்க தலைவர் சும்மா இளவரசன் மட்டும்தாங்க. வேற எந்த தலைவரும் அவர்கிட்ட ஈடு செய்ய முடியாது, எந்த தலைவரும் பேச முடியாது. தமிழ் இனத்தின் தமிழ் தேசிய போராளி தோழர் தமிழரசனுக்கு அப்புறம் அடுத்த ஒரு தலைவர்னா
திருச்சி அருகே உள்ள அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்க தலைவர் மட்டும்தான். அது வடக்குள்ள மாவட்டத்துக்கு, குறிப்பாக வடக்குள்ள மாவட்ட காவல்துறை உளவு பிரிவிலிருந்து காவல்துறையிலிருந்து அவ்வளவு தெரியும். ஏன்னா இப்படி ஒரு தலைவர் இருக்கார் என்றால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மக்கள் சக்தி. அவரெல்லாம் பல போராட்டங்கள், சிமெண்ட் ஆலை உற்பத்தி போராட்டம், விவசாயிகளுக்கான மாட்டு வண்டி கட்டி பெரிய போராட்டம், பெரிய மக்கள் அணி திரட்டி பெரிய சொல்லப்போனா அதுக்கான உரிமைகள்லாம் நிறைய வென்றிருக்காப்ல. அவர் போராட்டம் நடத்தினாலே பெரிய லெவலில் இருக்கும். யாருக்கு கேட்கலையோ அப்ப இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கெல்லாம் தலைவர் கண்டாலே அப்படி ஒரு பயம். எப்ப இருக்க முதலமைச்சருக்கும் சுபா இளவரசன் சொன்னாலே ஒரு நல்ல ஒரு மரியாதையும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமும் இப்பவும் உண்டு. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறியீடு தொடர் மக்களுக்கான உண்மையான போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் சுபா இளவரசன் இப்பவும் அந்த வரலாற்று சுவடுகள் உள்ளது. வரலாறு, தமிழ் வரலாறு சொல்லும். தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ண தலைவர்கள் காணாம அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. அதான் உண்மை. உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சி தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ண போயிட்டான். காங்கிரஸ் கட்சிலாம் நாளடைவுல அழிஞ்சு போச்சு. அதெல்லாம் இப்ப பாருங்க சின்ன பண்ண கிடையாது. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இதெல்லாம் அப்பவே தமிழ் இனத்துக்கு பண்ண துரோகம். தமிழ் இனத்துக்கு பண்ண துரோகம் பண்ண போயிட்டான். அவங்க தமிழ் வரலாறு மன்னிக்காது அவங்கள. அதனால அவங்களால ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியல. சரியான பழைய இருந்த இது ஆட்சியாளர் மாதிரி இல்ல. அதனாலதான் அவங்களால மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க. மக்களுக்கு துரோகம் பண்ணா என்ன நிலைமை நடக்கணும் மக்களே பாடம் புகட்டுவாங்க. அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கான உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அதுக்காக தான் மக்களுக்கான ஒரு அதிகாரி மக்களுடைய வரி பணத்தில் இயங்குவாங்க. மக்களுக்கான அரசு அதிகாரிகளாகவும் மக்களுக்கான நல்ல ஒரு மனிதர்களாகவும் செயல்பட்டால் உண்மையிலே குற்ற செயல்கள் நடைபெறாது, எந்த ஒரு தவறும் நடைபெறாது. ஒவ்வொரு துறையும் எடுத்துக்காங்க, மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறையோ, எந்த நீதித்துறை, எல்லா துறையிலுமே மக்கள் வச்சு ஆளுதாங்க இருப்பாங்க. மக்கள் இல்லைன்னா அவங்க கிடையாது. இன்னைக்கு ஒரு பேரூராட்சி தலைவர் ஆகணும், மேயர் ஆகணும், சட்டமன்ற எம்எல்ஏ ஆகணும், ஆட்சியிலே உட்காரணும்னா பாருங்க, மக்கள் தீர்மானிச்சா மட்டும்தான் அவங்க உட்கார முடியும். மக்கள் மேல முடிவு பண்ணினா மட்டும்தான் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும். அதனால மக்களுக்கான உரிமைகளை, மக்களுக்கான கொஞ்சம் நலன்களை சிந்திச்சு செயல்பட்டு மக்களுக்கான இதை கொஞ்சம் நீங்க சட்டமன்றத்திலனாலும் பாராளுமன்றத்தில் மக்களுக்கான நலன்களை பேசுங்க. மக்கள்லாம் அவங்களை தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறது அதுக்கு தான். நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா என் கட்சி பெரிய கட்சியா, உன் கட்சி பெரிய கட்சியான்னு வார சண்டைக்கு சண்டை மோதி பார்ப்போம்னு சொல்லி என் கட்சி தான் வசந்த கட்சி, என் கட்சி தான் பெரிய கட்சி அப்படின்னு போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. போட்டி போடுறதுக்கு உங்களை உட்கார வைக்கல, போட்டி போடுறதுக்கு உங்களை உட்கார வைக்கல. எங்களுடைய உரிமைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் எங்களுக்கான அடுத்த தலைமுறைகள் நல்லா வாழ்வதற்கான பற்றி பேசுறதுக்கு தான் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கு. ஓட்டு போட்டு அதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கோம். ஓட்டு போட்டு நீங்க ஊழல் பண்ணிட்டு போயிருக்கு, கொள்ளையடிச்சு போயிருக்கு, அவனை தேர்ந்தெடுத்திருக்கோம். பாருங்க, சாதாரண ஒரு ஒன்றிய கவுன்சிலர் எவ்வளவு சாதாரண பொறுப்புல இருக்கிறது முன்னாடி ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஆனா பொறுப்பு வாங்கின கூட பாருங்க, லேசா ஒரு சேர்மன் ஆகட்டும், மேயர் ஆகட்டும், அவனுடைய சொத்து மதிப்பு எடுத்து பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. எங்க இருந்து வருது அந்த கொள்ளையடித்த பணம்னா? ஃபுல்லா மக்கள் வரி பாருங்க. தண்ணி குடி தண்ணி தர மாட்டான், பார்த்தா தண்ணி குடிக்க பார்த்தா 5000 போட்டு வச்சிருப்பான். மக்களுக்கு சாலை வசதி இருக்காது, 10 லட்சம் மேல இருந்து நிதி ஒதுக்குறாங்க, அங்க 20 லட்சம் போட்டு வச்சிருப்பான். இதுதான் இவனுடைய கொள்கை இருக்காது, கோட்பாடு இருக்காது. கேட்டா ரொம்ப நாங்க மக்களுக்காக உழைக்கிறோம், மக்களுக்காக பேசுறோம். ஆனா ஊழல் பண்ணுறவங்களையும் தவறுகள் மக்களுக்காக விரோதம் பண்ணுறவங்களையும் உண்மையிலே கவனத்துக்கு கொண்டு போய் அவங்களெல்லாம் நம்ம தான் தனியாக ஒரு குழு அமைச்சு அவங்களை இந்த மனிதர்களுக்கு, மக்களுக்கும் மனிதர் குலத்துக்கும் விரோதமாக செயல்படுறவங்களை உண்மையிலே தேச விரோதினே அறிவிக்கலாம். அதான் உண்மையான அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு. ஆமா, அப்படிதான் ஊழல் போறையும் கொஞ்சம் குற்றமும் செய்ய மாட்டான், கொஞ்சம் அச்சப்படுவான்.
அவங்களெல்லாம் வந்து காப்பாற்றி விட்டுருக்காங்க, இவ்வளோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் சரியான ஒரு தண்டனை இவங்க சட்டம் நிறைவேற்றிருக்காங்க பாருங்க. ஆட்சியிலலாம் தப்பு பண்ணால் வந்து சிறை இதெல்லாம் கடுமையாக படணும். கடுமையாக பட்டால் ஊழல் குறையும். ஊழல் குறைஞ்சானாலே நாடு நல்லா இருக்கும், அந்தந்த மாவட்டங்கள் நல்லா செழிக்கும். விவசாயத்துக்கான வாழ்வாதாரங்கள் இப்பவும் வந்து கேள்விக்குறியாக இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த குளங்களை வந்து தூர்வாரணுங்க. அந்த குளங்களை தூர்வாரணும். தூர்வாரணும் என்ன, சும்மா தூர்வாரம்னா நீர் உரைகள் அதெல்லாம் தூர்வாரம்னா தண்ணி அதே போய் விவசாயங்கள் குளங்கள் பெருகி விவசாயிகள் நல்லா செழிக்கும், வாழ்வாதாரங்கள் இருக்கும். இவங்க குளங்களை வந்து தூர்வாரதுன்னு பேரில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வரத்தை எடுத்துட்டு மண்ணை ஃபுல்லாக அம்பாட்ட கொள்ளையடிச்சு போவான். அது தூர்வாரது கிடையாது. தூர்வார முடியலன்னா சொல்லுவேன், நாங்கள் தூர்வாரிக்கிறோம். நாங்களாம் ஒரு போராட்டத்தை தமிழர் நீதிக்கு முன்னெடுத்துன்னா அது எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். குறிப்பாக வட மாவட்டத்தில் அங்கே இருக்க பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள், அங்கே இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே, திமுக அவ்வளோ எம்எல்ஏ அமைச்சர்களுக்கும் தமிழர் கட்சி என்ன பண்ணிச்சுன்னு வரலாறு கூறும். ஆமாம், அதனால தொடர்ந்து வந்து மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதும், அங்கே எந்த மக்களுடைய பாதிப்புகள் பிரச்சனைகளும் தமிழர் கட்சி உடனடியாக களத்தில் இருந்து பயணிக்கும். அதுபோல் போன உதாரணத்துக்கு ஒரு சின்ன கருத்து, போன மீட்டிங் தூத்துக்குடி நடக்கும்போது ஒரு சின்ன கொடி கட்டை கூட இடம் பண்ணிட்டாங்க. கொடி கட்டும்போது ஒரு சின்ன போக்குவரத்து காவல்துறை சொல்றாப்புல கொடி கட்டக்கூடாதுன்னாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொடிக்கு கூட அனுமதி கொடுக்கலன்னா அது வந்து எங்களுக்கு நாங்கள் அதை எதுவும் நினைக்கல. தமிழர் நீதி கட்சிக்கு நீங்கள் வந்து கொடுக்கலன்னா அது வந்து அவமானம், உங்களுக்கு தான் அவமானம். தமிழர் நீதி கட்சியை வந்து தமிழர்களுக்கு உரிமைகளுக்காகவும் நலனுக்காகவும் எப்போதும் உழைத்து கொண்டு இருக்கிற பேசப்படுகிற போராட்ட வழிகளை மக்களுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிற கட்சி தமிழர் நீதி கட்சி தான். உங்களுடைய உரிமைகளுக்காகவும் உங்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய கட்சி தான் தமிழர் நீதி கட்சி. அனைத்து மக்களும் சாதியால பாருங்க மக்களை ஃபுல்லாக பிரித்து வச்சிருக்கான். சாதி, மொழி அழிஞ்சானாலே அடுத்து நம்ம இனம் அழிஞ்சிருங்க. எப்படின்னா மொழி அழிச்சோன்னா தமிழ் இனத்தை அழிச்சிருவாங்க. தமிழ் இனம் கொஞ்ச நாள் ஆயிட்டுனா தமிழ் மக்கள் சொல்ல கூட முடியாது, அந்த அளவுக்கு காணாம போயிடும். பாருங்க, வடக்க ஃபுல்லா ஹிந்திக்காரன் வந்துட்டான். இன்னைக்கு முக்கால்வாசி நிறைய சித்தாடு நிறுவனங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா ஹிந்திக்காரன் தான். தமிழர்களுக்கு அங்கே வந்து ஒரு முன்ன உதாரணம் அனுமதி இல்லை. ஃபுல்லா வடநாட்டு ஹிந்திக்காரனை போட்டு தமிழர்களுக்கான அனுமதி மறுத்து தமிழர்களுக்கான உரிமையை பறிக்கப்படுதாங்க. அவன் இன்னும் கொஞ்சம் நாளானவனா நம்மளெல்லாம் ஏன் இருக்கு அந்த ஊரில் அப்படின்னே நினைப்பாங்க. அதுக்கானதான் தொடர்ந்து வந்து எல்லா மீட்டிங்கும் வலியுறுத்தும். எல்லா நிறுவனங்களும் தமிழர்களுக்கு முன்னோடு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் நாங்கள் வந்து தொடர்ந்து எல்லா இடத்தையும் கொண்டு வரோம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி முதல் வரை தமிழிலே இருக்க வேண்டும். அப்புறம் எல்லா கடை நிறுவனங்களிலும் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும். எதுக்குங்க இங்கிலீஷு, ஹிந்திலாம்? ஏன் நம்ம தமிழுக்குன்னு நிறைய வரலாறு இருக்கு, தமிழுக்குன்னு நிறைய வரலாற்று தலைவர்கள் பழைய இது இருக்கு. வேற மொழிக்கு வரலாறு இருக்கா? எதுக்குமே வரலாறு கிடையாது. தமிழ் மொழி சிதைக்கப்பட்டு வருகிறது, தமிழ் இனம் அழிக்கப்பட்டு வருகிறது, தமிழர் உரிமை பறிக்கப்பட்டு வருகிறது, விவசாய நிலங்களால் சீரழிக்கப்பட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகிறது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பொறுத்துக்கொள்ள, இது வந்து வந்தேரிக்காரர்களின் வேட்டைக்காரர்கள் இல்லை, நாங்கள் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கல. இந்த இனம் அழிக்கப்படும் போது இதுக்காக குரல் கொடுக்க இல்லைன்னா நம்ம உண்மையிலே தமிழர்கள் கிடையாது. அதனால தொடர்ந்து தமிழர்கள் இனமாக தமிழ் மக்களுக்காக ஒன்று சேர்வோம். தமிழர்கள் இழந்த உரிமைகளை மீட்கவும், இருக்கின்ற உரிமைகளை பாதுகாக்கவும், தமிழினம் காக்க, தமிழர் உரிமையை மீட்க தோழர் தமிழரசன் செந்தமிழ் போராளி அவர்கள் தலைமையில் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி.